ரிஷபம். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் கால் நிலமாவது எப்படியாவது வாங்கிடணும். ஏதாவது ஒரு சொத்தை நம்முடைய தலைமுறைக்கு சேர்த்து வச்சிடணும். நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய சந்ததியர்கள் படக்கூடாது அப்படின்னு தினமும் பல கவலைகளை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு ஏற்றவாறே இந்த ஆண்டு முதலிலிருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல விதமாகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த ஆண்டில் ரிஷபத்துடைய நிலை எப்படி இருந்ததோ அதற்கு ஒரு படி மேலாக தான் இந்த ஆண்டு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஆனாலுமே மனதில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலை தொடருமா? நாம் இதற்கு மேலேயும் நல்லா இருப்போமா, இல்லை பழைய நிலைமைக்கு திரும்பிடுவோமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சந்தேகத்தை நீங்கள் விடுமாறு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய அளவில் பகவான் விஷ்ணுவுடைய பரிபூரணமான அருளை ரிஷபம் பெறப்போகுது. அப்படி பெறும்பொழுது இனி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிச்சயமாக வாழ்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எந்த ஒரு பயத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு நீங்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக இது நன்மையில் தான் முடியும். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுமா, யாராவது இதை கெடுத்து விட்டுடுவாங்களா அப்படின்னு தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை நீங்களே சுமந்து கொண்டு செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. உங்களுக்கு குழந்தை செல்வமே இல்லை அப்படின்னு எத்தனையோ இடத்துல சில பேர் உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதாவது இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் மனசை ரெண்டாக பொளந்துருக்காங்க. அந்த நிலையிலும் நீங்கள் எப்பயுமே தெய்வத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழந்ததே இல்லை. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முன்னோர்கள் குழந்தையாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஜனிப்பார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முத்தை போன்ற பிள்ளை செல்வங்களை நீங்கள் பெறுவீர்கள். அந்த ஏழுமலையானுடைய பரிபூரணமான அருளை ரிஷபம் இந்த 2025 பெறப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது மிக பெரிய அளவில் செல்வத்தை நோக்கி அதிவேகமாக உங்களால் இந்த காலகட்டத்தில் நகர முடியும். கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலம்தான் இது. அந்த நிலையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தெய்வத்தை நாடி செல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதை தூய்மையாக வச்சுக்கணும். தூய்மையாக அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே தூய்மையானவர்கள் தான். மனதை எப்படி தூய்மையாக வைத்து கொள்வதுனா, உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி நினைக்காமல் இருக்கணும். உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி சிறிதும் நினைக்கவே கூடாது. இவர்களை பற்றி நீங்கள் நினைக்காம கோவிலுக்கு போகணும். அப்படி இவங்க உங்களுடைய மனசில் இருந்தாங்கன்னா தயவு செய்து கோவிலுக்குள் உங்களுடைய பாதங்கள் பதியக்கூடாது. ஏன்னா நீங்கள் இவர்களை பற்றி யோசித்து கொண்டு தெய்வத்திடம் பிரார்த்திக்கும் பொழுது அத்தகைய பிரார்த்தனைகள் தெய்வத்தை போய் சேரவே சேராது. காரணம் என்னன்னா, உங்களுடைய மனம் இரு எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கும். ஒன்று என்னன்னா, உங்களை ஏமாற்றியவர்களுக்கு தக்க தண்டனை தெய்வம் கொடுக்கணும். நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர்கள் தக்க தண்டனையை அனுபவித்தே தீரணும், நீதான்ப்பா அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு முதல் பிரார்த்தனையை வைப்பீங்க. இரண்டாவது, இவர்கள் முன்னிலையில் நான் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும், செல்வத்தை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு இரு பிரார்த்தனைகளை ஒரே சமயத்தில் வைப்பதனால் உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் எப்பயுமே தெய்வத்தை நாடி போகும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த மனதில் ஒரே ஒரு எண்ணத்தை சுமந்து கொண்டு தான் போகணும். அப்படி போகும் பொழுது உங்களுடைய எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் கிரகித்து உங்களுக்கு தேவையானதை அப்படியே திருப்பி தந்தே தீரும்.
இதுதான் பிரபஞ்சத்துடைய மாற்ற முடியாத விதியும் கூட. இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் பகவான் விஷ்ணுவுடைய பாதங்களை பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் பெருமாளுடைய ஆலயத்தை நோக்கி செல்லும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை மனதில் உச்சரிச்சுக்கிட்டே போங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாஷாய தீமஹே தன்னோ ஸ்ரீனிவாசாய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள் உங்களின் மனதில் நிச்சயமாக ஊடுருவாது. நீங்கள் வாழ்க்கையில் வளரணும், நீங்கள் அடுத்தவர்கள் முன்னிலையில் உயரணும், மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதிகளாக ஆகணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தான் உங்களின் மனதில் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே தெய்வத்திடம் வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியே தீரும். காரணம் என்னன்னா, இந்த 2025 சனி பகவான் உங்களுக்கு லாப சனியாக இருக்க போகிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கிற முடிவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அனைத்து காரியங்களிலும் உங்களால் லாபத்தை மட்டுமே சந்திக்க முடியும். இனி ரிஷபத்துடைய வாழ்வில் எந்த ஒரு தருணத்திலையுமே பண நஷ்டத்தை சந்திக்காது, மன கஷ்டத்தையும் சந்திக்காது. சிகரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு இணைஞ்சு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க போகுது. அதாவது 10ல் யாராவது ஒருத்தர் இருந்தாலாவது நம்முடைய பிழைப்பு பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட 10ஆம் இடத்தை ராகு பிடிக்கும் பொழுது இதுவரைக்குமே நீங்கள் சந்தித்த தடைகள் அத்தனையுமே விலகி மிகப்பெரிய ஒரு பாதை உங்களுக்கு பிறந்தே தீரும். அந்த பாதையில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு விதி காட்டக்கூடிய வழியில் நடந்து போனாலே போதும், மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களை சேர்ந்து அடைந்தே தீரும். நிறைய பேர் உங்களை அச்சுறுத்துவாங்க. ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையையே புரட்டி போட்டுடும், தலைகீழாக மாற்றிடும். எந்த விதமான துன்பமும் இனி ரிஷபத்திற்கு ராகு கேதுவால் நடக்காது இந்த 2025. காரணம் என்னன்னா, ராகு கேது உருவாவதற்கு காரணமாய் இருந்ததே பகவான் விஷ்ணு தான். அப்பேற்பட்ட விஷ்ணுவுடைய பாதங்களை நீங்க போய் சரணடையும் பொழுது எந்த விதமான தாக்கங்களையும் ராகு கேது உங்களுக்கு தருவதற்கு நிச்சயமாக அந்த 7 மலையான் அனுமதிப்பதே இல்லை. மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதிகளாக நீங்கள் மாற போறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. பணப்புழக்கம் இனி ரிஷபத்தின் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி முன் வாசல் வழியாக உங்களின் இல்லத்திற்கு உங்களுக்காக வரக்கூடிய செல்வம் பின் வாசல் வழியாக செல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நாக்கை அடக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு இந்த ஜகத்தில் ஜனித்த ராசி அப்படின்னா அது 12 ராசிகளிலேயே முதலில் வருவது ரிஷபம் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்களே நிறைய அடிகளை வாங்கி மிகப்பெரிய அளவில் துரோகங்களை சுமந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. மறுபடியும் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பி வாக்க கொடுத்துடாதீங்க. உங்களிடம் வரக்கூடிய செல்வம் பெருக வேண்டுமே தவிர அது குறையக்கூடாது. அதனால் யாருக்கு உதவி செய்யணும், எதுக்காக இந்த உதவியை நாம் செய்யணும் அப்படின்னு 1க்கு 3 முறை யோசிச்சுட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்கு கொடுங்க. இரண்டாவது, எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களுடைய எதிரிகளை பற்றியும், சொந்தக்காரர்கள் எல்லாருமே ரிஷபத்திற்கு சண்டைக்காரர்களாக தான் இருக்கிறாங்க, அவர்களை பற்றியும் சிறிதளவும் யோசிக்காமல் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகள் மிக பிரம்மாண்டமான முறையில் நிறைவேறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நவ கிரகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சகல செல்வத்தையும் வாரி வழங்கியே தீரும். சனி பகவானால் பல லாபங்கள் உங்களை இந்த 2025 தேடி வரும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின், அதாவது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய அளவில் சொத்தை சொந்தமாக சேர்த்து வைக்க முடியும். வாடகை வீட்டில் தானே வசிக்கின்றீர்கள் அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் சொந்தமாக நிலத்தை உங்களால் வாங்க முடியும். அதில் பூமி பூஜையும்
போட முடியும் இந்த 2025ல். வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. அனுக்ஷணமும் முயற்சித்து கொண்டே இருக்கும் ரிஷபத்திற்கு இனி தோல்வியே இல்லை. இந்த அகிலத்தையே ஆளக்கூடிய அந்த ஏழுமலையான் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய. நன்றி.